நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ரெஸ்யூமே கிரியேட் பண்ணணும்? உங்களோட ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணணும்? எப்படி இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணணும்? ஒரு ஃபீல்டுல இருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு உங்க கரியரை சேஞ்ச் பண்ண போறீங்களா? உங்களோட ரெஸ்யூமே எப்படி இருக்கணும்? நீங்க இன்டர்வியூவை எப்படி ஃபேஸ் பண்ணணும்? நீங்க டிகிரி வாங்கிட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா அந்த ஜாப் ரிலேட்டடா இப்போ உங்களுக்கு ஒரு ரோல் ஸ்பெசிஃபிக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ரெஸ்யூமே கிரியேட் பண்ணணும்? உங்களோட ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணணும்? உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணணும்? எப்படி இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணணும்? இதெல்லாம் தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஆர் நீங்க ஒரு கரியர் சேஞ்சரா, அதாவது ஒரு ஃபீல்டுல இருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு உங்க கரியரை சேஞ்ச் பண்ண போறீங்களா? இப்போ நீங்க கரியர் ஸ்விட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமே எப்படி இருக்கணும்? நீங்க இன்டர்வியூவை எப்படி ஃபேஸ் பண்ணணும்? இதுதான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜென்ரலா என்னென்ன விஷயத்துல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட், உங்களோட ஸ்கில்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க ரேதர் than கெட்டிங் a டிகிரி. நீங்க டிகிரி வாங்கிட்டீங்க, ஆனா உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா அந்த ஜாப் ரிலேட்டடா உங்களுக்கு ஸ்கில்ஸ் பத்தல அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஜாப் ரிலேட்டடா ஸ்கில்ஸ் என்னென்ன ஆன்லைன்ல இருக்கு, அதை நீங்க எப்படி டெவலப் பண்ணிக்கலாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ரேதர் than கிரியேட்டிங் a ரெஸ்யூமே வித் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ஒரு ஃப்ரெஷர் அப்படிங்கிறதுனால உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், அதாவது உங்க ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்ற மாதிரி உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப் கண்டிப்பா பண்ணுங்க. அந்த இன்டர்ன்ஷிப் ரிலேட்டட் ரோல்ஸ் இல்லை ஏதாவது ஃப்ரீலான்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீலான்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி உங்களோட ரெஸ்யூமேவை நீங்க கிரியேட் பண்ணுங்க. இப்போ நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறதுனால எடுத்தோடனே எனக்கு ஒரு நல்ல பே பண்ற ஜாபா வேணும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஆர் கெட்டிங் இட், நோ இஷ்யூஸ். பட் ஒரு என்ட்ரி லெவல் ரோல்ல நீங்க உள்ள போறீங்க, அந்த ரோல்லயே எனக்கு ரொம்ப ஹையஸ்ட் பெய்ட ஜாப் வேணும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் குட். நீங்க என்ட்ரி லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். வித் தட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட கரியரை நல்லா க்ரோ பண்ணி தென் யூ வில் மூவ் ஃபார் த ஹையஸ்ட் பெய்ட் ஜாப். இன்னொன்னு, ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறதுனால ஒரு இன்டர்வியூவால மட்டுமே உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. யூ ஷுட் ஹாவ் அ பெட்டர் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ். அதாவது உங்க காலேஜ் சீனியர்ஸ் ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க அவங்க ஆர்கனைசேஷன்ல என்னென்ன ரோல்ஸ் ஓப்பனா இருக்கு, அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், அந்த மாதிரி நீங்க நெட்வொர்க் பண்ணலாம். இல்லைன்னா தெர் ஆர் மெனி கரியர் நெட்வொர்க்கிங் சைட்ஸ். எக்ஸாம்பிள் லிங்க்டின். லிங்க்டின்ல போய் உங்க ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. இட் இஸ் நாட் மேண்டட்டரி தட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் லிங்க்டின்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணுங்கிறது இல்லை. ஈவன் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்க லிங்க்டின்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ரோல் ஸ்பெசிஃபிக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோல்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனை லிங்க்டின்ல கண்டுபிடிங்க. அவங்களுக்கு நீங்க பொலைட்டா மெசேஜ் அனுப்புங்க. இந்த மாதிரி இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணணும்னு நான் விரும்புறேன், நீங்க எனக்கு கைட் பண்ண முடியுமா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு ஃப்ரெஷரா இருந்து நீங்க இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன். நீங்க இங்கிலீஷ்ல நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசணும். ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்பீக்கிங் ராங், அந்த டைம்ல நீங்க ஸ்டாமர் பண்ணாம திக்கி திக்கி பேசாம எதை பேசினாலும் கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் மேட் பை த ஃப்ரெஷர்ஸ். ஒரு ஃப்ரெஷரா இருந்து என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட ஃப்ரெண்டுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அவரோட ரெஸ்யூமேவை எடுத்து நீங்க எல்லா ஸ்கில்ஸையும் நீங்க காப்பி பண்றீங்க. அப்ப என்னென்ன பண்ணுவீங்கன்னா இர்ரெலவெண்டா ஸ்கில்ஸ் காப்பி பண்ணுவீங்க, அவர் பண்ண இன்டர்ன்ஷிப்பை காப்பி பண்ணுவீங்க, அவரோட ஃப்ரீலான்சிங், அவரோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி போடுவீங்க. உங்களுக்கு அதை பத்தி சுத்தமா நாலேஜே இருக்காது. இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே உங்களால அதால ஆன்சர் பண்ண முடியாது. மெனி டைம்ஸ் இந்த மாதிரி ரெஸ்யூமேவை சாஃப்ட்வேர் ஈஸியா டிடெக்ட் பண்ணி அங்கேயே உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ டோன்ட் காப்பி த ரெஸ்யூமே. ஒரு நல்ல ஃப்ரெஷர் ரெஸ்யூமேவை எப்படி டெவலப் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஆஸ் அ ஃப்ரெஷரா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஜாப் போர்ட்டல் போறீங்க, நாக்ரி இல்ல மான்ஸ்டர், இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ்ல போய் ப்ரொஃபைல் கிரியேட் பண்றீங்க, அதுல வர ஜாப்ஸ்ல அப்ளை பண்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃப்ரெஷர் நீங்க யூ ஷுட் பி ஓப்பன் டு ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். முடிஞ்ச அளவு ஒரு நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ்ல உங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி எல்லாத்துலயுமே ஜாப் அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம்பிள் நாக்ரி, இண்டீட், மான்ஸ்டர், லிங்க்டின் எக்ஸெட்ரா. நீங்க நிறைய சர்ச் பண்ணுங்க, நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன், அதாவது நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ளதான் போகணும்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த ஃபீல்டு ரிலேட்டடா உங்களோட ரீஜியன்ல என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு பாருங்க. அவங்க ஃப்ரெஷர்ஸ் ரெக்ரூட் பண்றாங்களான்னு பாருங்க. அப்படி ரெக்ரூட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஆர்கனைசேஷன் வெப்சைட்ல கரியர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போய் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஆர்கனைசேஷன் மூலியமாவும் யூ கேன் அப்ளை த ஜாப். ஸோ ஜாப் போர்ட்டல்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி.
ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் ஆர்கனைசேஷன்ஸ் கரியர் வெப்சைட் அஸ் வெல். நெக்ஸ்ட் இதில் இன்னொன்று ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஆஸ் அ ஃப்ரெஷர் நீங்கள் ஓப்பன் டு ஆல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஈச் ஆப்பர்ச்சுனிட்டியோட ஸ்கில் செட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க, அதோட ஸ்கில் செட் வேறு. நாளைக்கு இன்னொரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, அந்த ஜாபோட ஸ்கில் செட் வேறு. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்கில் செட் இருக்குது, அதே ரெஸ்யூமேவை நீங்கள் நாளைக்கும் அனுப்புனீங்கன்னா இட் வில் கெட் ரிஜெக்டட். ஸோ எந்த ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கில்ஸை லிஸ்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கிராஜுவேட்டாக இருப்பீங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக உங்ககிட்ட என்னென்ன ரிலேட்டட் ஸ்கில்ஸ் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள், எனக்கு பைத்தான் தெரியும், எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டட் பேக்கேஜஸ் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கோ அதை லிஸ்ட் பண்ணியிருப்பீங்க. திரும்ப நாளைக்கே வந்து இஃப் யூ ஆர் அப்ளைங் ஃபார் அ மேத்தமேட்டிக்ஸ் ரிசர்ச் பொசிஷன் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் அப்ளை பண்ணீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி irrelevant. உங்களோட ரெஸ்யூமே ஹேஸ் மோர் சான்சஸ் டு கெட் ரிஜெக்டட். ஸோ ஸ்கில் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ரெஸ்யூமேவை மாற்றிக்கிட்டே இருக்கணும். தென் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் எடுத்து பாருங்க. அந்த இன்டர்வியூ கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டார் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தேர் ஆர் மெனி ஃப்ரீவேர் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிள் ஆன் இன்டர்நெட். நீங்கள் காசை கொடுத்தாதான் நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்கிறது கிடையவே கிடையாது. தேர் ஆர் மெனி ஃப்ரீ கோர்சஸ். யூடியூப்ல நிறைய கோர்சஸ் இருக்கு. அது இல்லைன்னா கோர்செரான்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல தேர் ஆர் மெனி ஃப்ரீ கோர்சஸ். அப்படி இல்லைன்னா யூ கேன் யூஸ் கூகுள் டிஜிட்டல் கரேஜ். இங்கேயும் நிறைய கோர்சஸ் இருக்கு. இல்லை இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் வெப்சைட்ல போய் பாருங்க. அந்த யூனிவர்சிட்டிஸ் கூட தே ஆஃபர் மெனி ஃப்ரீ கோர்சஸ். இந்த மாதிரி லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய கொட்டி கிடக்கு. நீங்க ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மைண்ட் செட்ல காசு இருந்தாதான் என்னால் ஸ்கில் செட் டெவலப் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் நாட் டெவலப். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ கோர்சஸ் இருக்குன்னு பார்த்து அதை லேர்ன் பண்ணாலுமே உங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் மெயின் காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பண்றீங்கன்னா, இன்டர்வியூல என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறத முன்னாடியே நீங்க வந்து ரிசர்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல என்ன மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறத கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. மிரர்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கான்ஃபிடென்ட்டாக இன்டர்வியூ கிராக் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், உங்க ரெஸ்யூமேல irrelevant டீடைல்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆஸ் அ ஃப்ரெஷரா ரெஸ்யூமேல சில டீடைல்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹாபிஸ். உங்க ஹாபிஸ்க்கும் உங்க ஜாபுக்கும் என்னங்க ரெலவன்சி? நீங்க போடுற ஹாபிஸ் உங்க ஜாபுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகாது. அதனால ஹாபிஸை ரெஸ்யூமேல லிஸ்ட் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட், பேரண்ட்ஸ் நேம். உங்க பேரண்ட்ஸ் நேமும் கண்டிப்பா தேவையில்லை. அதை நீங்க ரெஸ்யூமேல லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடாது. ரெஸ்யூமேல என்னென்னலாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும், என்னென்னலாம் லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. தென் ஒன்லி யூ வில் ஹாவ் பெட்டர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இட் செலக்டட். ஒரு ஃப்ரெஷர் ரெஸ்யூமேல என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டூஸ். அதாவது ஒரு ரெஸ்யூமேல என்னென்னலாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் சம்மரி. நீங்க ஏன் அந்த ஜாபுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஜாப் ரிலவெண்டா என்னென்ன ஸ்கில்ஸ், அந்த 2 லைனே காமிக்கணும் நீங்க அந்த ஜாபுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்ட்டு. நெக்ஸ்ட், உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ண ரோலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், அது எப்படி இந்த ரோலுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணும். நெக்ஸ்ட், உங்க ஜாப் ரோலுக்கு ரிலவெண்டா நீங்க ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்களா, இல்ல ஃப்ரீலான்சிங் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா, இல்ல ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க. இப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பா நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட், உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸை கிளியரா மென்ஷன் பண்ணணும். ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, லிங்க்டின் ப்ரொஃபைல், இது கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் முடிச்சோன்னே யூ ஹாவ் டு ப்ரூஃப் ரீட் இட் கம்ப்ளீட்லி. ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம பார்த்துக்கோங்க. ரெஸ்யூமேல மிஸ்டேக் இருந்தா இட் இஸ் அ பிக் பிளண்டர். அண்ட் ட்ரை டு கீப் யுவர் ரெஸ்யூமே ரெஸ்ட்ரிக்டட் டு 1 பேஜ். 1 பேஜுக்கு மேலே இருக்கவே கூடாது. ரெக்ரூட்டர்ஸ் லாங் ரெஸ்யூமேவை எதிர்பார்க்கறது இல்லை, ஷார்ட் ரெஸ்யூமே வித் ரிலவென்ட் ஸ்கில்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால முடிஞ்ச அளவு உங்க ரெஸ்யூமேவை ஷார்ட்டா வச்சுக்கோங்க. எல்லாம் ஃபைனலா முடிச்சுட்டு ஃபுல் ப்ரூஃப் ரைட் பண்ணிட்டு இஃப் எவ்ரி திங் இஸ் ஃபைன் தென் யூ கேன் சென்ட் இட். நெக்ஸ்ட், டோன்ட்ஸ். ஒரு ரெஸ்யூமேல என்னென்னலாம் ஒரு ஃப்ரெஷராக நீங்க இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ். பர்சனல் டீடைல்ஸ்னா என்ன? எக்ஸாம்பிள், காஸ்ட், ரிலீஜியன், பேரண்ட்ஸ் நேம், மாரிட்டல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் வந்து irrelevant டீடைல்ஸ். இதெல்லாம் வந்து நீங்க ரெஸ்யூமேல இன்க்ளூட் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட், உங்களோட இமெயில் ஐடி ஃபார்மலாக இருக்கணும் அண்ட் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். ஒரு உங்க நேம் இல்லை ஏதாச்சும் ஒரு காமெடியன் நேம், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபன்னியா மெயில் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க மேல ஒரு இம்பாக்ட் நெகட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட், ரொம்ப அப்படியே டெக்கரேட்டிவா யூஸ் பண்ணி கலர் கலரா எல்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. கீப் யுவர் ரெஸ்யூமே சிம்பிள். ரொம்ப சிம்பிள் டெக்ஸ்ட்ல இருந்தாலே போதும்.
டெக்கரேஷன் அதிகமாக பண்ணணும்னு அவசியமே கிடையாது. தென் ரொம்ப லாங் பேஜஸ் as ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் 1 பேஜ் ஆர் 2 பேஜ் அதுக்கு மேலே ரெஸ்யூமே இருக்கவே கூடாது. அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. ரெஸ்யூமேல 1க்கு 2 டைம்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கிராமட்டிக்கல் எரர் இல்லை பங்க்சுவேஷன் எரர் இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் யூ ஹாவ் டு சென்ட் இட். நெக்ஸ்ட், ஆல்ரெடி காப்பி பண்ண கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்டோட ரெஸ்யூமேலேருந்து நீங்கள் காப்பி பண்ணி போட்டிருந்தீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்னொன்று, உங்கள் கிட்ட இல்லாத ஸ்கில்ஸை நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி போடவே கூடாது. கண்டிப்பாக அது இருந்துச்சுன்னா அதையும் உங்கள் இன்டர்வியூவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்னொன்று, இஃப் யூ ஆர் குட் அட் சம்திங் அதை நீங்கள் வந்து ஃபார்மலாக மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் குட் அட் ஜாவா டெக்னாலஜி, இல்லைனா பைத்தான் எனக்கு நல்லா தெரியும். இல்லை, இஃப் யூ ஆர் மென்ஷனிங் லைக் ஐ எம் அ நிஞ்சா கோடர், ஐ எம் அ குரு கோடர், ஐ எம் அ டெக் குரு, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அகைன் இட் வில் கிரியேட் அ நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் யுவர் ரெஸ்யூமே. ஒரு நல்ல ரெஸ்யூமேவை கிரியேட் பண்ணுங்க, இன்டர்வியூவை கிராக் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அஸ் அ ஹோலாக என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட், உங்களோட ரெஸ்யூமேவை நல்லா ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக டெவலப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 1 பேஜ், அதுக்கு மேலே வைக்காதீங்க. தென் ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூமேவை காப்பி பண்ணாதீங்க. கான்ஃபிடென்ஸோட இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுங்க. உங்கள் நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கிராக் த இன்டர்வியூ ஈஸிலி. இந்த செஷன் பார்த்தீங்கன்னா கரியர் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இவ்வளோ நாள் சேல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஐடிக்கு ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னா இந்த டிரான்சிஷனை எப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகிறோங்கிறதா நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ், அதாவது இந்த கரியர் சேஞ்சஸ், ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு கரியரை ஷிஃப்ட் பண்ணுறவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டிப். ஃபர்ஸ்ட் கொஷின் எல்லாருமே இதை தான் கேட்பாங்க, நீங்கள் ஏன் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இந்த ஃபீல்டுக்கு மாறுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏன் ஒரு சேல்ஸ் ரெப்பாக இருந்துட்டு ஐடியில் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? இந்த கொஷினுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் கொஷின்லாம் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக கேட்பாங்க, உங்களை ரெக்ரூட் பண்ணுற மைண்ட் செட்டில் கேட்பாங்க. இல்லைனா ஜஸ்ட் ஃபார்மலாக கேட்டுட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரிப்பேர் அ வெரி குட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். Why do you want to shift the career from your field, current field, to the field you are going to apply? Next, இப்போ உங்களோட கரியர் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, நான் இந்த ஃபீல்டுலேருந்து இந்த ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறேன். ஸோ நீங்கள் ஷிஃப்ட் ஆக போகிற ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அதை டெவலப் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டடாக என்னென்ன டூல்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் அந்த டூல்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. அது ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எங்கே கோர்ஸ் பண்ணாலும் அந்த அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை எஃபிஷியண்ட்டாக டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாபோட ரெலவெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், உங்கள் ரெஸ்யூமே ஹைப்ரிடாக இருக்கணும். ஹைப்ரிட் அப்படின்னா என்னென்னா, உங்கள் ரெஸ்யூமேல பழைய ஜாபோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், புது ஜாபுக்கு தேவையான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்குது ரெண்டுமே இருக்கணும். நெக்ஸ்ட், கேப்ஸை கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுங்க. எந்த மாதிரி கேப்ஸ் அப்படின்னா, நீங்கள் போக போகிற ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட நல்ல நெட்வொர்க் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெஃபரல்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வரும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் டிப்ஸ் ஃபார் கரியர் சேஞ்சஸ். நீங்க ஒரு கரியர்ல இருந்து இன்னொரு கரியருக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கரியர் சேஞ்சர்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். அதாவது ஒரு கரியர்ல இருந்து இன்னொரு கரியருக்கு ஷிஃப்ட் ஆகுறவங்க ஜெனரலா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட், இந்த கொஸ்டின் why do you want to shift, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அவங்க கிட்ட இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா they will answer in a very first, why do you want to shift this field, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிளியரா இருக்காது. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து வெரி லெத்தார்ஜிக் ஆன்சரா ஒன்று கொடுப்பாங்க, ஐ வாண்ட் a சேஞ்ச். இந்த மாதிரி நீங்க ஆட்டிடியூட் காமிச்சீங்க அப்படின்னா உங்க மேல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட், உங்களோட பாஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்சஸை உங்களோட ரெஸ்யூமேல நீங்க ஹைட் பண்ணி காமிப்பீங்க. Recruiters know that you were working in that field and you are shifting the field. So அதை ஹைட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. அதை காமிங்க, have a relevant reason why do you want to shift. Next, இப்போ ஒரு ஃபீல்டில் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு, you are earning a good amount of salary, but after 10 years you want to shift a field. இந்த ஃபீல்டுலேருந்து வேற ஃபீல்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இனிஷியல் பீரியட்ல இங்கே வாங்குற சேலரி தான் இங்கேயும் நான் வாங்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இட் இஸ் அ வெரி பிக் மிஸ்டேக். இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேலரி கொடுக்க மாட்டாங்க. சின்ஸ் யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் கரியர் இன் த நியூ ஃபீல்ட், இனிஷியலாக வாட் தே வில் பே ஃபார் த ஃப்ரெஷர்ஸ் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஷிஃப்டிங் த கரியர், டோன்ட் கோ வித் அ பிக்கர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ ஒரு ஜெனரல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கரியர் சேஞ்சர்ஸ். நீங்கள் கரியர் சேஞ்சர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரியேட் ஹைப்ரிட் ரெஸ்யூமே. 2 எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட நியூ ஃபீல்டோட ரெலவென்ட் ஸ்கில்ஸ், இதை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க.
செகண்ட், உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், லிங்க்டின் கனெக்ஷன்ஸ், இவங்க கிட்டலாம் நல்லா கான்டாக்ட் வச்சுக்கோங்க. ரெஃபர் பண்ண சொல்லுங்க. ஈஸியாக இன்டர்வியூ கால்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஹாவ் அ வெரி லோ சேலரி எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் இங்கே 10 இயர்ஸ் கழிச்சு வாங்கின சேலரியை இனிஷியல் பீரியட்லேயே அங்கே போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் நாட் அ பாசிபிள் டாஸ்க். நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் ஃபீல்டு ஷிஃப்ட் ஆகுறீங்க, உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கல, அந்த ஃபீல்டில் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு கெட் அ ஜாப் இன் யுவர் நியூ ஃபீல்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்ஸாக ட்ரை பண்ணுங்க. யூ வில் கெட் ஃப்ரீலான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெரி ஈஸிலி தேன் ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்து அதில் உங்களோட எக்ஸ்பர்டைஸை காமிங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இஃப் யூ சர்ச் ஃபார் த ஜாப் இன் த நியூ ஃபீல்ட் யூ வில் கெட் இட் ஈஸிலி. ஸோ ஸ்டார்ட் வித் அ ஃப்ரீலான்ஸ் ஆர் அன் இன்டர்ன்ஷிப், தென் மூவ் ஃபார் த ஃபுல் டைம் ஜாப். ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் கரியர் சேஞ்சஸ், இந்த செஷனில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.